இது ஹானரபிள் மெசேஜ். நிச்சயமாக ஈமானின் வலிமையையும் இறைவனின் திட்டமிடல் எவ்வளவு மகத்தானது என்பதையும் உணர்த்தும் ஒரு வித்தியாசமான கதையை இங்கே காணலாம். இது பலரும் அறிந்திராத ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட கதை. அந்த அதிர்ஷ்டசாலி திருடன். இந்த கதை ஒரு மனிதரின் வாழ்வில் நடந்த உண்மைச் சம்பவம். அவர் பெயர் அபு குதாமா. அவர் ஒரு சிறந்த மார்க்க அறிஞர். எதிர்பாராத சந்திப்பு. ஒருமுறை அபு குதாமா அவர்கள் ஜிஹாத், அறப்போர் மற்றும் தர்மத்தின் சிறப்புகளைப் பற்றி மக்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண்மணி அவரிடம் வந்து ஒரு சிறிய மூட்டையை கொடுத்தார். இதில் எனது தலைமுடி இருக்கிறது. இதைக் கொண்டு போரில் ஈடுபடும் குதிரைகளுக்கு கடிவாளம் கயிறு செய்து கொள்ளுங்கள். என்னிடம் தர்மம் செய்ய வேறு ஏதுமில்லை என்று கூறிச் சென்றார். அந்த பெண்ணின் ஈமான் அபு குதாமாவை நெகிழ வைத்தது. மர்மமான சிறுவன். போர்க்களத்திற்கு செல்லும் வழியில் ஒரு சிறுவன் அபு குதாமாவை தொடர்ந்து வந்தான். அவன் பார்க்க மிகவும் பலவீனமாக தெரிந்தான். அபு குதாமா அவனை தடுத்து, தம்பி, நீ இன்னும் சிறியவன், உன் தாயிடம் திரும்பிப்போ என்றார். ஆனால் அந்தச் சிறுவன் விடவில்லை. அவன் சொன்ன ஒரு விஷயம் அபு குதாமாவை அதிர வைத்தது. ஐயா, எனது தாயார்தான் அந்த தலைமுடியை தர்மமாக கொடுத்தவர். அவர் என்னிடம் சொன்னார், மகனே, இறைவனுக்காக நீ போர்க்களம் செல். அங்கே நீ ஷஹீத், தியாகி, ஆனால் மட்டுமே நான் உன்னை மறுமையில் சந்திப்பேன். தயவு செய்து என்னை தடுத்து விடாதீர்கள். யாரும் எதிர்பார்க்காத முடிவு. போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது அந்தச் சிறுவன் வீரமாக போரிட்டு படுகாயமடைந்தான். அவன் சாகும் தருவாயில் அபு குதாமாவை அழைத்து, என் சட்டையினுள் ஒரு கடிதம் இருக்கிறது, அதை என் தாயிடம் சேர்த்துவிடுங்கள் என்றான். சிறுவன் இறந்துவிட்டான். அபு குதாமா கனத்த இதயத்துடன் அந்த தாயை தேடிச் சென்றார். அங்கே அவர் கண்ட காட்சி ஆச்சரியமானது. அந்த தாய் அழுது கொண்டிருக்கவில்லை. மாறாக அபு குதாமாவைக் கண்டதும் அவர் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் எனக்கு துக்கம் சொல்ல வந்தீர்களா அல்லது வாழ்த்துச் சொல்ல வந்தீர்களா? அபு குதாமா குழப்பத்துடன், ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்றார். அந்த தாய் சொன்னார், என் மகன் ஷஹீத் ஆகவில்லை என்றால் அது எனக்கு துக்கம். அவன் இறைவனுக்காக தன்னுயிரை தந்து சொர்க்கம் சென்றிருந்தால் அது எனக்கு மகிழ்ச்சி. இந்த கதையின் பாடம். நம்மில் பலரும் ஈமான் என்பது வெறும் தொழுகை மற்றும் நோன்பு என்று நினைக்கிறோம். ஆனால் ஈமான் என்பது நம்மிடம் இருக்கும் மிகவும் அன்பான பொருளை. அந்த தாய்க்கு தன் மகன் இறைவனுக்காக அர்ப்பணிக்கத் துணியும் அந்த மனநிலைதான். யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு சிறிய சிறுவனும் அவனது தாயும் காட்டிய அந்த உறுதி இன்றும் ஈமானுக்குச் சிறந்த உதாரணமாக இருக்கிறது.